அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவனது சாந்தியும் கருணையும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அணுவும் தவறாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெண்மணிகள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கை அற்பமான சொற்பமான குறுகிய கால ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு இவ்வுலகிலே வழங்கியிருக்கிறான். இந்த வாழ்க்கையை தந்துவிட்டு நிரந்தரமான நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வின் முன்னிலையில் நீங்கள் வெற்றியாளர்களாக நிற்க வேண்டும் என்றால், அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்றால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்திருக்கக்கூடிய காட்டி தந்திருக்கக்கூடிய அறிவுரையை பின்பற்றி நீங்கள் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டால் நாளை மறுமை நாளிலே வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். சாதாரண ஒரு எச்சி துப்புறதிலிருந்து சிறுநீர் கழிக்கிறது வரைக்கும் எப்படி ஒரு மனிதன் உலகத்திலே நடந்து கொள்ள வேண்டும், இப்படி நடந்து கொண்டால்தான் இவன் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்ற அளவுக்கு எந்த ஒரு மதமும் எந்த ஒரு மார்க்கமும் எந்த ஒரு சித்தாந்தமும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டித்தரக்கூடிய அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தருகிறது. அதே மாதிரி ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய நாம் இந்த தௌஹீத் கொள்கை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், அது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. கோடான கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே, பல லட்சம் முஸ்லீம்கள் வாழக்கூடிய இந்த இலங்கையிலே குறுகிய மக்களாகிய நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் தான் சரியான மார்க்கம், சரியான வழி என்ற ஹிதாயத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால், அத்தனை கோடி மக்களில் குறுகிய சொற்பமான நம்மை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் நம் மீது இரக்கம் வைத்திருக்கிறான் என்று அர்த்தம். இந்த நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த கொள்கை அடுத்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அடே, நான் நேர்வழியில் இருக்கிறேன், எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேர்வழி என்னுடைய சகோதரனுக்கு, என்னுடைய நண்பனுக்கு, என்னுடைய ஊர்க்காரனுக்கு, என்னுடைய உறவினர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு தௌஹீத்வாதிய உள்ளத்திலும் ஆழமாக பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கொள்கை, இந்த ஏகத்துவம் அடுத்தவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் நாம் அவங்களுக்கு தவா பண்ணால் மட்டும் போய் சேராது. நம்முடைய நடவடிக்கைகளும் நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும். நம்முடைய நற்குணங்களை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்று சொன்னாலே சும்மா பிரச்சாரம் பண்ணி வளர்ந்த மார்க்கம் கிடையாது இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நடத்தைகளை பார்த்து வளர்ந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பிரச்சாரம் ஒரு புறம், அதே போன்று அல்லாஹ்வின் தூதருடையவும் அவர்களுடைய தோழர்களுடையவும் அந்த நற்குணத்தை பார்க்கிறார்கள். அடடா, நாம் இஸ்லாம் என்றால் என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், முஸ்லீம்கள் என்றால் இப்படியாப்பா இருப்பாங்க என்று இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்தே ஒரு கூட்டம் இஸ்லாத்துக்குள்ளே வந்தது. உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால், யமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரை சார்ந்த சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு ஆளு, இன்னும் சொல்ல போனால் அவர் நினைத்தால் ஒட்டுமொத்த மக்காவாசிகளையும் பட்டினியில் போட முடியும். அந்த அளவுக்கு தானியங்களை தங்களுடைய கைவசத்திலே வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினர். அந்த கூட்டத்துடைய தலைவர் சுமாமத் இப்னு உசால் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். ஆரம்பத்தில் இவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல, இவரை போர் கைதியா பிடிச்சிட்டு வர்றாங்க. ஒரு சமூகத்தின் தலைவர், ஒரு தளபதி, இவரை போர் கைதியா பெரிய வீரன்
போர் கைதியா பிடிச்சிட்டு வர்றாங்க. பிடிச்சிட்டு வரும்போது என்ன நினைச்சிருப்பாரு? ஆஹா, வசமா மாட்டிக்கிட்டோம், அதுவும் முகம்மது கிட்ட மாட்டிக்கிட்டோம், இந்த ஆளத்தானப்பா அழிச்சு ஒழிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் ரசூல்லா மீது சரியான மாதிரி ஒரு கோபத்தில் இருந்தவர். எப்படி எல்லாம் மனதில் எண்ணம் தோன்றி இருக்கும். பள்ளிவாசல் தூளை கட்டி போட்டாச்சு. ரசூல்லா வர்றாங்க. மா இந்த கையா சுமாமா, சுமாமாவே என்ன செய்தி? நம்ம பேச்சு வழக்கில் கேட்போமே, டே என்னடாப்பா என்ன கதை அப்படின்னுவோமே, இத மாதிரி சுமாமா என்ன கதை அப்படின்றாங்க. உடனே சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்தி ஹைர், எல்லாம் நல்ல கதை தான்ப்பா அப்படின்றாரு. அப்படின்ட்டு ரசூலோட சொல்றாரு. ஒரு திமுருத்தனம் தானே, ஒரு தலைவன் என்ன பிடிச்சி கட்டி வச்சுட்டு என்ன கதைடா கேட்குறிய, எல்லாம் நல்ல கதை தான். இன் தக்துல் நீ தக்துல் தாலாமின், என்ன கொல்ல வரியலோ, கொல்றண்டா, கொல்றதுக்கு தகுதியான ஆள் தான் நான். அதை பயந்துட்டெல்லாம் பேச வரல. அவர் அப்படித்தான் ஸ்டைல். பயந்துட்டெல்லாம் வந்து கூனி கூறி என்ன உற்றப்பா இதெல்லாம் இல்ல. இன் தக்துல் நீ தக்துல் தாலாமி, கொல்றதா இருந்தா கொல்றதுக்கு தகுதியான ஆள் தான் நான், கொண்டு போடுங்க, பிரச்சனையே கிடையாது. ஒயின் துணிம் துணிம் அலா ஷாக்கிரின், ஒருவேளை நீங்க என்ன விட்டணும்னு நினைச்சீங்கன்னா விடுங்க, விடுறதுக்கும் தகுதியான ஒரு ஆள் தான் நான், கொல்றதுக்கும் தகுதியான ஆள் தான், விடுறதுக்கும் தகுதியான ஆள் தான். அதே மாதிரி ஒயின் குந்த துரீதுல் மால ஃபசல் மின்னும் ஆஷிதன், இல்லை என்னமாலும் துட்டு தான் வேணும், காசு பணம் தான் வேணும், இப்படி எதுவும் எதிர்பார்க்கிறீங்களோ, அப்படி பணம் வேணும்னா சல்லி காசு தானே தர்றேன், எடுத்துட்டு விட்டுட்டு சும்மா இருங்கப்பா. ஒரு தலைவர் அல்லாஹ்வின் தூதர் இடத்துல பேசுகிறார். ரசூல்லா ஒரு தலைவர், ரெண்டு தலைவரும் சந்திச்சு பேசுறாங்க. கொஞ்சமும் மனவர்த்தம் இல்ல. நாம கூட போலீஸ்காரனை மாட்டினாக்க, மாத்தியா பார்த்ததா பண்ணுங்களே, சப்போர்ட் ஒன்று தார, அவன் ஒரு உயர் அதிகாரத்தில் இருக்கிறான். ஆனால் நாம் என்ன கொடுத்து பழகிட்டோம், எப்படியா எஸ்கேப் ஆகிடணும், இப்படி வந்து ஒரு தைரியத்தில் பேசுவோம் இல்லையா? இத மாதிரி விட்றனா விடுங்க, கொல்றனா கொல்லுங்க, என்னமாலும் காசு பணம் வேணுமா அதையும் தர்றோம், பிரச்சனை கிடையாது, அதை எடுத்துட்டு விட்டுறதா இருந்தா அப்படினாலும் விடுங்க அப்படின்றான். இவர் நினைச்சது என்ன? ரசூல்லா இன்றைய அரசியல்வாதி போன்றிருப்பார் என்று நினைத்திருப்பார். அப்ப ரசூல்லா அப்படியே ஆளை விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் ரெண்டாவது நாள் வர்றாங்க. மா இந்த கையா சுமாமா, சுமாமா என்ன கதை இன்னைக்கு என்ன அப்படின்றாங்க. எல்லாம் என்ன சொன்னதுதான், அதே மேட்டர் தான், ஒரு வித்தியாசமும் கிடையாது. மூன்றாவது நாள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வருகிறார்கள். மா இந்த கையா சுமாமா, சுமாமா இன்னைக்கு என்ன சொல்ல போற, இன்னைக்கு என்ன மேட்டர் அப்படின்றாங்க. 3 நாள் தாவா செய்யவில்லை, மார்க்கத்தை சொல்லவில்லை, பள்ளிவாசலிலே கட்டி போடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் பள்ளிக்கு வருகிறார்கள், நபி தோழர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள், சிரிக்கிறார்கள், பேசுகிறார்கள், தங்களுடைய நடத்தைகளை காட்டுகிறார்கள். முஸ்லிம்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்று 3 நாள் வாழ்க்கையிலே நடந்து காட்டுகிறார்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு, அடே காசு பணத்துக்கு ஆசைப்படுற கூட்டம் இந்த கூட்டம் கிடையாது, கத்திய காட்டி பயமுறுத்தக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம் கிடையாது, இரத்தத்தை சிந்த வைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம் கிடையாது. ஒரு புதினமான கூட்டமா இருக்காங்கப்பா. அவர் பார்க்கிறார், நன்னடத்தைகளை பார்க்கிறார், நல்ல குணத்தை பார்க்கிறார். நம்மோட பள்ளிவாசல் குழந்தை கட்டி போட்டா ஒரு பேச்சுக்கு அவன் இஸ்லாத்தை ஏத்துக்க நினைச்சிருந்தாலும், எல்லாம் முஸ்லிமாடா தொலை வந்திருக்கான் பாரு, ஆளும் மனுஷனும் இப்படி அவன் இஸ்லாத்தை ஏத்துக்க நினைச்சாலே நம்மளை பார்த்துட்டு ஓடிடுவான். ஆனால் இந்த சுமாமத்து இப்னு உசால் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் 3வது நாள் அவுத்துடுறாங்க. போறாரு, குளிக்கிறாரு, வர்றாரு. வந்துட்டு முகம்மதே என்ன கதைன்னு தானே கேட்டீங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் என்றும் அவனுடைய தூதர் முகமதாகிய உங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு சொல்றாரு, வல்லாஹி மா கான அலல் அர்லி வஜ்ஹுன் அப்கல இலைய மின் வஜீக, அல்லாஹ் மேல சத்தியமா இந்த உலகத்திலேயே வெறுப்பான ஒரு முகம் இருக்குமாக இருந்தால் முகம்மதே உங்களுடைய முகம்தான். ஆனால் இன்று இந்த உலகத்திலே விருப்பமான முகம் உங்களுடைய முகம்.
அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த உலகத்திலேயே எனக்கு மிகவும் வெறுப்பான ஒரு ஊர் ஒரு ஊர் இருக்குமாக இருந்தால் இந்த ஊராகத்தான் இருந்தது. ஆனால் இன்று எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு ஊர் இந்த ஊர் தான். அல்லாஹ் மீது சத்தியமாக எனக்கு இந்த உலகத்திலேயே வெறுப்பான ஒரு மதம் ஒரு மார்க்கம் இருக்குமாக இருந்தால் அது இஸ்லாமிய மார்க்கமாகத்தான் இருந்தது. ஆனால் இன்று எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு மார்க்கம் என்றால் இந்த உலகத்திலேயே அது இஸ்லாமிய மார்க்கம் தான். யோசிச்சு பாருங்க பார்ப்போம், இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். இந்த மாற்றத்துக்கு ரசூலா தவா பண்ணாங்களா, பிரச்சாரம் பண்ணாங்களா? என்ன காரணம்? நடவடிக்கை, நன்னடத்தை. இதே மாதிரி தான் நாங்கள் தௌஹீத்வாதிகளாக இருக்கிறோம். எனக்கு தௌஹீத் கிடைத்து விட்டது, நான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறேன், இது அடுத்தவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே வர வேண்டிய மாற்றம் நம்முடைய நன்னடத்தைகளை நற்குணங்களை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய நடத்தைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். முதல்ல ஒரு தௌஹீத்வாதி எப்படி இருக்கணும்? ஒரு சகிப்பு தன்மை மிக்கவனா இருக்கணும், பொறுமைசாலியா இருக்கணும். ஏன் தெரியுமா? தௌஹீத் ஜமாத்காரன் தான் அடுத்தவன் கிண்டுவான். இந்த பாரு வரலாட்டி பாட்டி போறான் அப்படின்வான். விரல ஆட்டுறது, விரல அசைக்கிறது என்னமோ நம்ம ஆசைக்கு அசைச்சுக்கிட்டு இருக்கிறோமா? நம்ம மற்றவன் மாதிரி தொழுதுட்டு போலாமே, அடே விரல் அசைத்து என்ன விரல உடைச்சாலும் சரி, இது நபி வழி அல்லவா? நான் அசைப்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்ததுக்காக வேண்டி. ஆனா அது அடுத்தவர்களுக்கு விளங்காது. என்ன செய்வான்? கொஞ்சம் உசுப்பேத்துவான். இந்த பாடுறா வரலாட்டி பாட்டி வாரான் அப்படின்வான். டக்குன்னு சுருன்னு ஏறும். இந்த பாடுறா குழப்பவாதி போறான், சர்ன்னு ஏறும். அந்த நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்கிறது? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நீங்கள் அல்லாஹ்வை நம்புகிறீர்களா? அல்லாஹ்வின் தூதரை நம்புகிறீர்களா? மறுமை நாளை நம்புகிறீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறான், வஸ்பிரு வசாபிரு, பொறுமையாயிரி. எப்படியாப்பட்ட பொறுமை? வசாபிரு, உன்னை விட அவன் பொறுமையா இருக்கிறானா அந்த பொறுமையோட போட்டி போடு. நீ என்னடா பொறுமையா இருக்கிற? உன்னை விட நான் பொறுமையா இருப்பேன், உன்னை விட ஒரு படி மேல போயிட்டு நான் நிற்பேன். எதுல? பொறுமையில. இத மாதிரி இந்த பொறுமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கொள்கை, இந்த பிரச்சாரம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் அடுத்தவரிடத்தில் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு இந்த பொறுமை என்ற பண்பு தான் இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரசூலா இருக்கிறாங்க இல்லையா, எந்த அளவுக்கு ஒரு பொறுமைசாலியான மனுஷன்னா வாழ்நாளிலேயே ரசூலோட வாழ்க்கையிலேயே ரெண்டே ரெண்டு இடத்துல தான் கையை தூக்கி இருக்கிறாங்க. ஒரு மனைவி சொல்கிறார் கணவனை பற்றி, அல்லாஹ்வின் தூதரவர்கள் வாழ்நாளில் 2 தடவை தான் கையை உயர்த்திருக்கிறார்கள். எதுக்காக கையை தூக்கி இருக்கிறாங்க? ஒன்று, போர்க்களத்திலே கையை உயர்த்திருக்கிறார்கள். போர்க்காலத்தை பற்றி நான் பொறுமையா இருக்கிறேன்னு கையை கட்டிக்கிட்டு இருக்காதே, அந்த இடத்துல அடிக்க தான் வேணும். அந்த இடத்திலே கையை உயர்த்திருக்கிறார்கள். அடுத்தது, ஏதாவது மார்க்கம் சம்பந்தமான தண்டனை கொடுப்பதாக இருந்தால் அந்த இடத்திலே கையை உயர்த்திருக்கிறார்கள். அதை தவிர வேற எதற்காக வேண்டியும் கையை உயர்த்தது கிடையாது. ஏன் சொல்றேன்னா, வீட்டில் மனைவிக்கே கொள்கை இல்லை. ஏன் மனைவிக்கு கொள்கை இல்லை? மனைவி பார்க்கிறா, இவன் ஒரு மாப்பிள்ள, இவர் பெருசா தௌஹீத் பேசுறாரா, வாயை திறந்தா பட்டை ஊத்த பேச்சு, இவர் தௌஹீத்வாதியா, ஆவுன்னா கையை தூக்குறாரு அடிக்கிறதுக்கு, இவர் தௌஹீத்வாதியா. என் மனைவிக்கு கொள்கை போய் சேரவில்லை என்றால் என்னுடைய நன்னடத்தையில் மாற்றம் செய்ய வேண்டும், என்னுடைய குணத்தை நான் மாற்ற வேண்டும். நாங்கள் மாற்றுகிறோமா? முஸ்லிம்களில் பல பேர் இன்றைக்கு வியாபாரிகளாக இருக்கிறோம். நம்மிடத்திலே பல பேர் வேலை செய்கிறார்கள். என்கிட்ட வேலை பார்க்கிறவன் இன்னைக்கு தௌஹீதுக்குள்ள வந்திருக்கிறான். அவனை தௌஹீத சொல்ல தேவையில்ல. ஒரு தௌஹீத்வாதியான ஒரு முதலாளியாக, சாதாரண முதலாளி அல்ல, ஒரு தௌஹீத்வாதியான முதலாளியாக அந்த தொழிலாளியிடத்திலே நடந்து கொள்ளுங்கள். பாப்பா ஹாஜியார் எவ்வளவு நல்ல மனுஷன், இப்படி இருக்கிறாரப்பா அப்படின்னு அவன் நினைப்பான். நாங்க ஒரு தௌஹீத்வாதியான முதலாளியாக இருந்தால். ஏன்னா ரசூலுல்லாஹ்ட்ட வேலை பார்த்ததெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட செய்தி தான். திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஒரு சில நேரங்களில் அறிவுரை பயனளிக்கும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்ட்ட நான் 10 வருஷம் வேலை பார்த்தேன். ரசூலுல்லாஹ் ஏன்டா இந்த வேலையை எப்படி செஞ்ச, ஏன்னா அந்த வேலையை அப்படி செஞ்ச கேட்டதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் எனக்கு இதுவரைக்கும் இந்த 10 வருட காலங்களில் சீ என்ற வார்த்தை கூட சொன்னது கிடையாது. நாமளும் சொல்லுவோம், என்கிட்ட வேலை பார்க்கிறவனுக்கு
நான் இதுவரைக்கும் சீண்டே சொன்னது இல்லையே. அப்போ சீய தவிர மற்ற எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லி ஏசிருக்கிறேன். அவன் உம்மா வெளுத்து உம்மாட உம்மா வெளுத்து எல்லாத்தையும் பேசி இருக்கிறேன். ஏன்? நான் முதலாளியே, நான் அவனுக்கு காசு கொடுக்குறேனே, சம்பளம் கொடுக்குறேனே. இது இது இதுதான் நம்முடைய குணம். ரசூலா எப்படி குறைந்தபட்ச வார்த்தை இது கூட ரசூலா சொன்னது கிடையாது. இப்படி நாம் ஒரு தொழிலாளத்தில் நடந்து கொள்கிறோமா? ஒரு நாள் வேலைக்கு லீவ் போட்டான்னு வைங்களே, என்ன ஏச்சு பேசுறோம், என்ன பேச்சு பேசுறோம். சோமில்ல வரல, சோமில்லாட்டி என்ன, வர வேண்டியது தானே, நீ நேரத்தோட சொல்ல வேண்டியது தானே. நோயை நான் நேரத்தோட சொல்லிட்டா வந்துச்சு, உனக்கு நாளைக்கு காய்ச்சல் வர போகுதுன்ட்டு நோயை நான் சொல்லிட்டா வந்துச்சு. திடீர்னு காலையில் எழும்பியிருப்பான், காய்ச்சல் வந்திருக்கும், லீவை போட்டிருப்பான், போயிருக்க மாட்டான். ஏச்சி பேச்சு இப்படி இருக்கக்கூடாது. ரசூலா இடத்துல ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு பள்ளி வாசல்ல, ஒரு பெண் உள்ளது, ஒரு ஆண். கொஞ்ச நாள் கழிச்சு ரசூலா பார்க்குறாங்க, என்னடா இது பள்ளி வாசல்ல வருவாரு, சுத்தம் பண்ணுவாரு, ஆளையே காணோமே அப்படின்ட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. என்ன ஆனார் அந்த அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் தூதரே அவர் மௌத்தா போயிட்டாரு அப்படின்றாங்க. உடனே ரசூலா சொல்கிறாங்க, அஃபலா குந்தும் ஆதந்து மூனி, எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கப்படாதா, வேலை பார்த்த ஒரு ஆள் மௌத்தா போயிருக்கிறான்னா நீங்கள் சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தல்லூனி அலா கபரி, அவரை கபரை காட்டிட்டாங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கபருக்கு போயிட்டு தொழுகை நடத்திட்டு வர்றாங்க. அப்போ ஒரு தொழிலாளியை, சக மனிதர்களை இப்படிதான் மதிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. ஆனால் நாம் எப்படி நடந்து கொள்ள யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்னுடைய குணம், என்னுடைய நன்னடத்தை சக மனிதர்களோடு, சக மக்களோடு எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாமில் பல பேர் என்ன தெரியுமா, கொஞ்சம் கையில காசு பணம் வந்துருச்சுன்னு வைங்கள, அடுத்தவர்களை மதிப்பது கிடையாது. அவன்லாம் ஒரு மனுஷனா, ஒருத்தன் பேச வரான்னு வைங்கள, அவன்லாம் ஒரு மனுஷன், ஒரு ஆளு, இவங்கிட்டலாம் நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம், இவங்கிட்டலாம் காரணி பாடி பேசிக்கிட்டு இருக்கிறோம், அடுத்தவர்களிடத்தில் சொல்லுவோம். இப்படி யார் சொல்கிறாரோ, இப்படி யார் பேசுகிறாரோ அவர் கெட்ட மனிதர் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. பி ஹஸ்பிம்ரின் மின ஷர்ரி ஐ யஹ்கிர அஹாவுல் முஸ்லிம, ரசூலா சொல்றாங்க, ஒரு மனிதன் மோசமான மனிதன் என்பதற்கு போதுமான சான்று என்ன தெரியுமா, அடுத்தவர்களை இழிவாக கருதுவது. அவன்லாம் ஒரு ஆளா, இப்படி நம்ம பேசுறோமே, இப்படி நம்ம பேசுறோம்னா உண்மையிலே அவன் இழிவான மனிதனாக இருந்தாலும் ரசூலா சொல்றாங்க அவன் இழிவான மனிதன் கிடையாது, இவன் அந்த சொல்றானே பேசுறானே இவன் ஒரு இழிவான மனிதன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதே மாதிரி இன்னைக்கு நாங்கள்லாம் நீ மக்களோடு தான் பழகிறோம், மனிதர்களோடு தான் பழகி கொண்டிருக்கிறோம். நாங்களும் உம்மட வகுத்துல இருந்தா வந்தோம், அடுத்து அவனும் உம்மட வகுத்துல இருந்தா வந்தான். நாங்களும் இந்த உலகத்தில் வரும்போது எதையுமே கொண்டு வரல, அவனும் எதையுமே கொண்டு வரல. அல்லாஹ் நமக்கு ஏதோ அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான், ரஹ்மத் செய்திருக்கிறான். அதனால் காசு பணம் செல்வம் என்று உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் காசு பணம் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு என்ன நிலைமைன்னு சொன்னா, தங்களை விட ஏழ்மையா இருக்கக்கூடியவர்கள் அல்லது தங்களை விட வசதி வாய்ப்புகளை குறைவாக இருக்கக்கூடியவர்களை சந்திக்க கூட விரும்ப மாட்டாங்க. அவனை கோல் அடிக்கிறானா, ஒருத்தன் போன் அடிக்கிறான்னு வைங்க, போன் அடிச்சு ஆன்சர் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் பாருங்க பார்ப்போம், அடிப்பான் அடிப்பான் அடிப்பான், உட்காந்து 5-10 கோல் அடிப்பான், போனே ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அது குறைஞ்சது கையில போன் தான் இல்லை, மிஸ்கோலை பார்த்துட்டாவது ஏன் பாய் கோல் அடிச்சிங்க என்ற ஒரு வார்த்தையாவது கேட்கிறானா, கேட்க மாட்டான். ஏன்? பெரிய தனம், நான் பணக்காரன், நான் செல்வம், 10 கோல் அடிச்சானா சரி ஒரு கோல் அடிப்பே, அவனுக்கு தேவைன்னா திருப்பி ஒரு அரவல் அவன் கோல் அடிக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதை வீட்டுக்கு ஒருத்தன் வர்றான்னு வைங்கள, வந்த உடனே நிறைய பேர் அவன் வந்திருக்கானா வீட்டில் இல்லைன்னு சொல்லிடு. ஏன்? அவனை சந்திச்சா அவனோட பேச என்னடா அவனுக்கு குறைய போகுது. சில பேர் கடன் கேட்க கூட வருவான், இல்லாதனால தானே வர்றான். கேட்க வந்தாலும் அவர்களை சந்திக்க வேண்டும், பேச வேண்டும், சிறுத்த முகத்தோடு அவர்களை வரவேற்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லி தருகிறது. ஜரீர் இப்னு அப்துல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் சொல்கிறார், மா ஹஜபனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்து அஸ்லம்து. அவர் சொல்றாரு, ரசூலா இருக்காங்களே, நான் எப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டனோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து எப்ப நான் ரசூலுல்லாவை சந்திக்க போனாலும் அவர்கள் என்னை தடுத்தது கிடையாது, என வர வேணான்னு சொன்னது கிடையாது. இன்னும் சொல்ல போனால்
வலா ராணி இல்லா லைக்க, எப்ப என்ன சந்திச்சாலும் சிரித்த முகத்தோடு தான் என்னை சந்திப்பார்கள், சிரித்த முகத்தோடு தான் வரவேற்பார்கள். இதுதான் ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய பண்பு, ஒரு தௌஹீத்வாதிக்கு இருக்க வேண்டிய பண்பு. அடுத்தவர்களை சந்திக்கணும், பேசணும், சிரிச்ச முகத்தோட பழகணும். கொள்கையை சொல்லக்கூடிய நேரத்தில் மட்டும், தவா செய்யக்கூடிய நேரத்தில் மட்டும் பேசுவது சிரிப்பது கிடையாது. எந்த சந்தர்ப்பத்திலும் ரோட்ல கண்டா பேசணும், சிரிக்கணும். அப்பதான் என்ன நினைப்பான், பா எவ்வளவு பெரிய சல்லிப்பாட்டியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சமூகத்தில் அந்தஸ்தான ஒரு ஆளா இருந்தாலும் நம்மளோடையும் பேசுறாரு, சிரிக்கிறாரு, இதுதான்ப்பா தௌஹீத், இதுதான்ப்பா கொள்கைவாதிக்கு அழகு என்று அவர்கள் நம்முடைய குணத்தை பார்த்து நம்முடைய கொள்கையை நேசிக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அதே மாதிரி அடுத்தவர்களோடு பழகக்கூடிய நேரத்தில், அடுத்தவர்களோடு பேசக்கூடிய நேரத்தில் எப்ப பார்த்தாலும் உருனே இருக்கக்கூடாது. சில பேர் இருக்காங்க இல்லையா, அவனை சல்லி கொடுத்து தான் சிரிக்க வைக்கணும், அப்படி இருப்பான், பேசவே மாட்டான், சிரிக்கவே மாட்டான். ரசூல்லா ஒரு சமூகத்துடைய தலைவராக இருக்கிறார்கள், இறுதி தூதராக இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ரசூல்லாவை சொல்ல போனா ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி, நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதரே சாதாரண மக்களோடு சிரிச்சு ஜோக்கடிச்சு பேசுவாங்க. ஒரு சஹாபி வர்றாரு, வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் இஹ்மில்னி, அல்லாஹ்வின் தூதரே பயணம் போறதுக்கு ஒரு ஒட்டகம் தாங்களேன்னு கேட்கிறாரு. ஒரு ஒட்டகம் தாங்க பயணம் போறதுக்கு அப்படின்றாரு. அப்ப ரசூலா சொல்றாங்க, அப்படியா, இன்னா ஹாமிலுக்க அலா வலதின்னாக்கா, சரி ஒரு ஒட்டக குட்டியே தாரேன் அப்படின்றாங்க. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, பாய் பைக்கை கொஞ்சம் தாங்களே, ஒரு பயணம் போயிட்டு வர்றேன், இந்தா ஏன்னா மகண்ட விளையாட்டு பைஸ்கிள் இருக்க எடுத்துட்டு போ அப்படின்னாக்க எப்படி இருக்கும். அத மாதிரி பயணம் போது ஒரு பெரிய ஒட்டகத்தை கேட்கிறாரு. ரசூலா சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு ஒட்டக குட்டியை தரேன், அதை எடுத்துட்டு போங்களே அப்படின்றாங்க. உடனே அந்த சாபி கேட்கிறாரு, ஒமா அஸ்னவுபி வலதின்னாக்க, அல்லாஹ்வின் தூதரே ஒட்டக குட்டில ஏறி போயலுமா? ஒட்டகன்னா ஏறி போகலாம், குட்டிக்கு மேல ஏறி எப்படி போறது, அதுக்கு போகாதே படுத்துருமே அப்படின்றாங்க. ரசூலா சொல்றாங்க, வஹல் தலிதுல் இப்னு இல்ல நூக், எந்த குட்டியா இருந்தாலும், எந்த ஒரு ஒட்டகமா இருந்தாலும் அதுல தாய்க்கு அது குட்டி தானேப்பா, ஒட்டகம் பெருத்தி தான், ஆனா அதுல தாய்க்கு இது குட்டி தானே அப்படின்னு ஜோக் அடிச்சு, அது எதுக்கு சொல்றேன்னா, அடுத்த மக்களோடு பேசும்போது எப்ப பார்த்தா உருனே இருக்கக்கூடாது, அது செய் இதை செய் இப்படி செய் அப்படி செய், கொஞ்சம் ஜோக் அடிச்சு பேசணும். வேலை செய்யறோம் தான், வேலைக்காரன் தான், நம்ம கிட்ட வேலை செய்யற தொழிலாளி தான், ஆனாலும் கொஞ்சம் ஜோக் அடிச்சு. நிறைய பேர் என்ன நினைக்கிறது, ஜோக் அடிச்சு பேசினா தலைக்கு மேல ஏறிடுவான், தலைக்கு மேல ஏறி என்ன ஊடா கட்ட போறான். அடே ரசூல்லா விட பெரிய ஆளா நீ, ரசூல்லா விட சமூகத்தை அந்தஸ்து வாய்ந்தவனா நீ. ரசூல்லாவை என்ன செஞ்சாங்க, அடுத்த மக்களோடு ஜோக் அடிச்சு தமாஸ் பண்ணி இப்படிதான் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப இத மாதிரி நாம் நம்முடைய நன்னடத்தைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாம எவ்வளவு தான் செஞ்சாலும் சரி, எவ்வளவு தான் நல்லா பழகினாலும் சரி, எவ்வளவு தான் உதவி செய்தாலும் சரி, ஒரு சில நேரங்கள்ல என்ன தெரியுமா செய்வாங்க, நீ எல்லாம் ஒரு ஆலாபாய், நீங்க எல்லாம் அவ்வளவு கஷ்டத்துல உதவி செஞ்சீங்களா இப்படின்றாங்க. எல்லா கட்டத்திலும் உதவி செஞ்சிருப்போம், ஒரு கட்டத்துல உதவி செய்யாமல் விட்டிருப்போம், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்திருக்கும். அத மாதிரி நேரங்கள்ல நம்மளை ஒரு நன்றி கெட்டு பேசக்கூடிய விதத்தில் பேசி விடுவார்கள், மனம் தாங்க முடியாமல் ஆகிவிடும். அந்த நேரத்தில் கூட இஸ்லாம் நமக்கு ஒரு அழகான வழியை காட்டி தருகிறது. இத மாதிரி சந்தர்ப்பம் நம்முடைய வீடுகளை நம்ம சந்திப்போம். எப்படி பெருநாளுடைய தினம் வரும், பெருநாளுடைய நேரம் வரும், நோம்புடைய டைம்கள் வரும். இத மாதிரி நேரத்தில் கடுமையான கஷ்டமா இருக்கும், பொருளாதார நெருக்கடி இருக்கும். நான் எனக்கு உடுப்பு வாங்காம, ஒவ்வொரு கணவனும் தனக்கு உடுப்பு வாங்காம, தனக்கு ஒரு மட்டமான ஒரு ஆடையை சரி வாங்கிவிட்டு மனைவிக்கு கொஞ்சம் உயர்தரமான ஆடையை, உயர்தரமான உணவை வாங்கி கொண்டு போய் கொடுப்போம். கொடுக்கக்கூடிய நேரத்தில் பொஞ்சாது என்ன சொல்லுவா, என்ன நீங்க வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு அபாயாவா, பக்கத்து வீட்டில் பாருங்க அவர் எப்படி வாங்கி கொடுத்துருக்கிறாரு, அவரும் உங்களையே மாதிரிதான் தொழில் செய்யறாரு, உங்களையே மாதிரிதான் தினக்கூலியா இருக்கிறாரு. ஆனா பொண்டாட்டின்னு வரும்போது ராணி மாதிரிலே வச்சு பார்க்கிறாரு. இவன் வச்சு பார்த்திருப்பான், அவனை விட அப்பனவன் பார்த்திருப்பான். ஒரு சந்தர்ப்பத்துல கொஞ்சம் குறைய வச்ச உடனே சொல்லிடுவாங்க, நீங்க எல்லாம் என்ன பாக்குறீங்க, கல்யாணத்துக்கு முன்னே என்ன பேச்செல்லாம் பேசுனீங்க, இப்ப ஒரு அடிமையை விட கேவலமா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பெண்கள் அப்படித்தான், பெண்களுடைய குணம் கொஞ்சம் மன கஷ்டமாயிருச்சுன்னா எல்லாத்தையும் போட்டு கொட்டிடுவாங்க. இத மாதிரி சந்தர்ப்பங்கள்ல
டக்குண்டு ஒரு தௌஹீத்வாதியா இருக்கக்கூடியவன், ஒரு முஸ்லிமா இருக்கக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொறுமையாக இருக்க வேண்டும். எப்படி பொறுமையா இருக்கணும்? ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கெல்லாம் போர்க்களத்திலே கிடைத்த கனிமத் பொருட்களை பிரிச்சு கொடுக்குறாங்க. பிரிச்சு கொடுத்தா ஒரு அன்சாரி தோழர் சொல்றாரு, இது சரியான பங்கீடு கிடையாது, சரியா ரசூல்லா பிரிச்சு தரல அப்படின்றாங்க. ரசூல்லா பிரிச்சு கொடுக்கறதுல நீதான் தவறுவாங்களா? ஆனா ரசூல்லா சரியா பிரிச்சு தரல அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. இப்ப இந்த செய்தியை ஒரு சஹாபி ரசூலோட சொல்றான், அல்லாஹ்வின் தூதரே, அன்சாரிகள் ஒரு தோழர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். ரசூலா கடுமையான மனவேதனை, கடுமையான மன கஷ்டம், மூஞ்செல்லாம் சிவக்குகிறது. உடனே ரசூலா பொறுமையா இருக்கிறாங்க. பொறுமையா இருந்துட்டு சொல்றாங்க, என்னடாப்பா இது, இது என்னடாப்பா இது தலைவலி, இதை விட கஷ்டத்தை, இதை விட மனவேதனையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய சமுதாயம் கொடுத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாமே பொறுமையா தான் இருந்தார்கள், எனவே நானும் பொறுமையா இருக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பொறுமையா இருந்தார்கள். அத மாதிரி அடுத்த வீட்டு கணவன் மனைவிக்கு அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாருன்னு மனைவி ஏசுறாங்களா பேசுறாங்களா, நாம என்ன நினைச்சுக்கணும்? கோவப்பற்ற கூடாது. உடனே நாம நினைக்கணும், சரிடாப்பா, ஏன் பொண்டாட்டி அடுத்த வீட்டு இந்த கணவனை காட்டி அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் பெருமையா தானே பேசுறா, ஐ சரி பரவாயில்ல, அவன்ட பொண்டாட்டி கணவனை போட்டு அடி அடிக்கிறாளே அப்படின்னு நினைச்சிட்டு மன சந்தோஷமா நாம இருந்துட்டு போக வேண்டியதுதான். இதுதான் ஒரு நல்ல குணம் கொண்ட மக்கள். எதை வைத்து எப்படி நாம் பொறுமையா இருக்க முடியுமோ அப்படி நம்முடைய பொறுமைகளை மேற்கொண்டு நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை அமைத்து ஒரு தௌஹீத்வாதியாக, நல்ல குணம் கொண்ட மக்களாக, நல்ல ஒழுக்கம் கொண்ட மக்களாக வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.